சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து இந்திர ஞானம் என்ற தேரையும் பெண்ணால் பிறக்காத குழந்தையால் மட்டுமே மரணம் என்ற வரத்தையும் பெற்றான். பெற்ற வரத்தால் சக்திகள் மிக்கவனாக தேவர்களையும் நல்லுயிர்களையும் துன்புறுத்தினான். அவனது கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டி சிவபெருமான் தனது நெற்றி கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை படைத்தார். வாயு பகவான் அந்த தீப்பொறிகளை கங்கையில் சேர்த்தார். கங்கை ஆறு அவற்றை சரவண பொய்கைக்கு எடுத்துச் சென்றது. சரவண பொய்கையில் அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பார்வதி கட்டி அணைத்து ஒரு குழந்தையாக மாற்றினார். 6 முகங்களுடன் இருந்த அந்த குழந்தைக்கு முருகன் என பெயரிட்டார் பார்வதி தேவி. சூரபத்மனை வதம் செய்ய முடிவு செய்த சிவபெருமான் முருகனை தனது படைகளுக்கு தளபதியாக நியமித்தார். அன்னை பார்வதி தனது சக்தியை வேலில் உருவேற்றி முருகனுக்கு ஆயுதமாக அளித்தார். சூரபத்மனோடு போர் புரிந்து அவனை வீழ்த்தினார் முருகப்பெருமான். இருக்கும் தருவாயில் சூரபத்மன் தனது உடலின் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாற்றி அவை முருகனின் வாகனமாகவும் கொடியாகவும் திகழ வேண்டும் என வரம் கேட்டான். முருகப்பெருமானும் அவ்வண்ணமே வரம் வழங்கினார்.